கட்டிலின் விளிம்பிலிருந்து தொங்கிய விரிப்பை இழுத்து உள்ளே செருகினேன். அந்த சிறிய அசைவில் கண் விழித்த அம்மா மெல்ல தனது சுருண்ட உடலை நகர்த்தி அவனது சீர் செய்யும் நடவடிக்கைக்கு இடம் கொடுத்தாள். அவளை பொறுத்தவரையில் நோயில் படித்ததிலிருந்து தன் மகன் மாதவனுக்கு தான் ஒரு பாரமாக ஆகிவிட்டோம் என்ற எண்ணம் எழுந்துவிட்டது. ஆனால் இது குறித்த கவலை எதுவுமில்லாமல் மாதவன் பேச்சில் கிண்டலும் உற்சாகமும் குறையாமல் வளைய வந்து கொண்டிருந்தான். இது அவனுடைய இயல்பு. இந்த உற்சாகமும் அடுத்த பொழுதை பற்றிய கவலையின்மையும் தான் அவனை மட்டுமல்ல, அவன் தாயாரையும் மற்றும் 2 உடன்பிறப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அவளுக்கு அவன் அடிக்கடி கூறும் சார்லி சாப்ளின் கதை நினைவிற்கு வந்தது. பாத்ரூம் போகணுமா கேட்டான் மாதவன். அவனுக்கு இன்னும் சித்திரை வந்தால் 40 வயது முடிகிறது. அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு என்றாலும் படிக்க வேண்டிய பருவத்தில் மற்ற 2 சகோதரர்களையும் போலில்லாமல் இவன் கதை நாடகம் என்று சுற்றி திரிந்தவன். தனக்கென்று குடும்பம் மனைவி என்றில்லாமல் நிலையான வாழ்க்கை எதுவும் இல்லாமல் அல்லாடுகிறான். பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கு நகல் எடுத்து கொடுப்பது, கணினியில் எழுத்துருவாக்கம் செய்து கொடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு சொற்ப வருமானத்தை கொண்டு ஜீவிதம் செய்து வருகிறான். அதுவும் மற்ற 2 சகோதரர்கள் மாதம் பிறந்தால் கொண்டு வரும் முள்ளங்கி பத்தை போன்ற வருமானம் இல்லை. பேரு மட்டும்தான் பெத்த பேரு. உதவி வசனகர்த்தா. அம்மா ஆம் என்று தலையாட்டினாள். மாதவன் அம்மாவிடம் கட்டிலின் அருகில் குனிந்து பஞ்சை விட மெலிந்து போன தாயின் தேகத்தை அவள் தலைக்கு அடியில் கைகளை கொடுத்து பூ போல மெல்ல தூக்கிவிட்டான். அவளது கவனம் முழுவதும் தனது முழு அங்கியின் மீதுள்ளதான் இருந்தது. கைகளால் மெதுவாக தொடைக்கு அடியிலிருந்து தொடங்கி சற்று மேலே தூக்கி நின்ற ஆடைகளை கணுக்கால்களை மறைக்கும் வண்ணம் இழுத்து விட்டான். மெல்லிய குருத்து போன்ற எலும்புகளும் பச்சை இரத்தம் ஓடும் நாளங்களும் அவளது பாதங்கள் 2ம் வாடிய தாகை மடல்களைப் போலிருந்தன. நார்கட்டிலின் இரும்பு சட்டங்களை பலமாக பற்றியபடி தனது ஆற்றலையெல்லாம் ஒன்று திரட்டி பிரியாசையுடன் எகுந்து நின்றாள். அந்த சிறிய முயற்சிக்கே அவளுக்கு மூச்சு வாங்கியது. கன்னங்களில், கழுத்தில், வயிற்று பகுதியில் நீர் சேர்த்து சற்று வீங்கிய தோற்றத்துடன் காணப்பட்டாள். சுருட்டி மடிக்கினால் ஒரு பெரிய கித்தான் பையில் எடுத்துக்கொண்டு போகும்படியான உருவம்தான். ஆனால் அதற்குள் தன்னால் அடுத்தவர்களுக்கு சிரமம் எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் இருந்தது. கையை பிடித்து கொள்ளவில்லை என்றாலும் கழிப்பறை வரையில் உடன் சென்று வெளியில் நின்று கொண்டான். இப்போதெல்லாம் அவளை தனியே எங்கும் அனுப்பாமல் தனது கண் பார்வையில் வைத்து கவனித்து கொள்கிறான். மீண்டும் அம்மாவை கழிப்பறையிலிருந்து அழைத்து வந்து நார்கட்டிலின் விரிப்பை உதறி சரி செய்து பிறகு வேறு ஒரு விரிப்பு போட்டு மாற்றி தலையணை தட்டி போட்டு படிக்க வைத்தான். அம்மா படுக்க விரும்பாமல் சற்று தள்ளாடியபடி தன்னை விழுந்து விடாமல் சுதாரித்து கொண்டு முதுகை கூன் போட்டபடி அமர்ந்தாள். ஏதாவது சாப்பிட்றியா? எண்ணெய் இருக்கு. உனக்கு ஓட்ஸ் கஞ்சி பண்ணி இருக்கேன். இன்னைக்கு சாலி கிராமத்தில் என் கதையை டிஸ்கஸ் பண்ணுறாமா. நேத்திக்கே சில்வர் சங்கர் தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்லிட்டாராம். ஃபைனல்ஸ் ஆயிடும்னு தான் சில்வர் சங்கர் உறுதியாக சொல்கிறார். இந்த தயாரிப்பாளர் கதை எழுதுகிறவங்கள ரொம்பவே தலையில் வச்சு தாங்குவாராம். குறைந்தது 1 லட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பேனரும் பெரிய பேனர். உறுதியாச்சுன்னா காசுக்கு காசு, பேருக்கு பேரு. உட்கார்ந்துட்டு தான் காலை நீட்டணும், நின்றுட்டு நீட்டக்கூடாது என்றான் அம்மா 100வது முறையாக. ஓட்ஸ் எடுத்து வைக்கட்டுமா? தினம் ஓட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு மரத்து போச்சுடா. பூரி மசால் பண்ணி தரட்டுமா? அவன் கிண்டலை ரசிக்கும் அளவிற்கு கூட அவளிடம் தெம்பு இல்லை. அவளது ஆகாரம் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. நீர், சர்க்கரை, உப்பு எல்லாமே மருத்துவர் கூறும் அளவுகளில்தான் கொடுக்க வேண்டும். மீறும் ஒவ்வொரு அளவிற்கும் ஏற்பாடும் உடல் கோளாறுக்கு அவர்கள் மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நினைத்தால் தூக்கம் நின்று போய்விடும். இதுவரையில் அண்ணன்மார்கள் இருவரின் வாசல் கதவை தட்டும் துர்பாகியத்தை ஆண்டவன் அளிக்கவில்லை.
இனிமேலும் அழிக்கக்கூடாது என்பதுதான் இருவரது விருப்பமும். சீக்கிரம் வந்துடு. என் ஒருத்தன் கையில் இருந்தால் நீ சொல்றபடி வரலாம். நான் ஹீரோ, சில்வர் ஷங்கர் இயக்குனர், தயாரிப்பாளர், அவனுடைய இரண்டாவது சம்சாரம், இத்தனை பேர் சேர்த்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மத்தியானம் போஜனம் கிடைக்காதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் உனக்கு டயப்பர் கட்டிட்டு போகிறேன். வாக்கரை பக்கத்தில் வச்சிட்டு போகிறேன். வாக்கர் இருக்கு என்பதற்கு அடிக்கடி நடக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு சாவியை பக்கத்து போர்ஷன் காமாட்சி கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். 2-3 தவா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. கூடிய மட்டும் சுருக்க வந்துடுறேன். மாதவன் கிளம்பினான். வெகு வெகு என்று ஓடினால்தான் 10 மணிக்குள் பேருந்தை பிடித்து கோடம்பாக்கம் போட முடியும். மற்றவர்கள் காத்திருக்க இவன் செல்வதற்கும் இவன் காத்திருந்து மற்றவர்கள் வருவதற்கும் பெரிய அளவில் பேதம் உள்ளது. சில்வர் ஷங்கர் அவனை பொறுத்தவரையில் நண்பன், மேதை, வழிகாட்டி எல்லாம். அவன் முகம் சற்று மாறி, என்ன மாதவன், வழித்தடம் அறிந்து கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா என்ற கேள்வியை மற்றவர் முன்னால் கேட்டுவிடக்கூடாது. அந்த துறையை பொறுத்தவரையில் நேரம் தவறாமை என்பது அவனை போன்ற முதல் படியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான். உச்சிப்படியில் இருக்கும் சில்வர் ஷங்கர் போன்றவர்களுக்கு அல்ல. போன 10 நாட்களாக அம்மாவிடம் அதிகப்படியான முன்னேற்றமும் இல்லை, அதிகப்படியான சீரழிவும் இல்லை. அருகில் இருந்த 70 வயதான எம்பிபிஎஸ் மருத்துவரிடம்தான் அம்மாவை கொண்டு போய் காட்டுவான். தீராத இரத்த அழுத்தம், தலை சுற்றல் உள்ளன. அவர் கொடுக்கும் மாத்திரையில் அடங்கி கிடந்து ஒரு நாள் எல்லை மீறி அம்மாவை அவரது கிளினிக்கில் 2 நாட்கள் அனுமதிக்கும்படியானது. அந்த நேரம்தான் அவனுக்கு கிடைத்த அபரிதமான ஓய்வில் ஒரு முழு படத்திற்கான அவுட்லைனை காட்சி வாரியாக பிரித்து நடுநடுவில் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய வசனங்களை கோர்த்து ஒரு நல்ல திரை வடிவத்தை எழுதி முடித்தான். சில்வர் ஷங்கர் அதை முழுவதும் வாசித்துவிட்டு தலையில் வைத்து கொண்டாடினான். பூவோடு சேர்ந்த நார் என்ற பட்டம் மட்டும் மாதவனுக்கு ரசிக்கவில்லை. இது போன்ற நுட்பமான அவமானங்களை உள்வாங்கி மரத்து போன மனது அதை முகத்தில் காட்டாமல் இருக்க பழகி கொண்டு விட்டது. அடுத்த முறை அம்மாவிற்கு மேலும் இப்படி ஒரு சீரழிவு ஏற்பட்டால் நோய் வேறு பரிமாணம் அடையும் என்று மருத்துவர் எச்சரித்து விட்டார். அவனை கூடை கூடையாக பணம் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார். முதலில் கூடைக்கே அலையணும், அப்புறமா தான் அதில் இட்டு நிரப்ப பணம். பேருந்தில் ஏறியதும் நடத்துனரிடம் மாத பாசை காட்டிவிட்டு கூட்டத்தில் ஒருவனோடு ஒருவனாக தன்னை மறைத்து கொண்டான். சென்னையின் வசதி இந்த கூட்டம்தான், சட்டென்று காணாமல் போய்விடலாம். யாரும் தேட மாட்டார்கள். வீட்டில் இருக்கும் அவனையும் அம்மாவையும் தேடுவதற்கே ஆளை காணவில்லை. இத்தனைக்கும் அம்மாதான் சமையல் வேலை பார்த்து வந்த இல்லத்தின் உரிமையாளரிடம் சொல்லி மூத்தவன் கணேசனுக்கு கனரக போக்குவரத்து வண்டிகள் தயாரிக்கும் பெரிய நிறுவனம் ஒன்றில் நல்ல பதவியில் வேலை வாங்கி கொடுத்தாள். கணேசனுக்கு தன் பொறியியல் படிப்பின் மீது தீராத நம்பிக்கை உண்டு. சட்டென்று பிடித்து கொண்டு உயரத்துக்கு போய்விட்டான். வேளச்சேரியில் 100 அடி சாலையில் மிக உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் 12வது தளத்தில் சொந்த வீடு. காதல் திருமணம், 2 குழந்தைகள். லிஃப்ட் இருந்தாலும் அவனும் அவன் தாயாரும் மேலே ஏறுவதற்கு சிரமப்பட்டனர். மாதவன் தனது நிறுத்தம் வந்ததும் கீழே இறங்கினான். வகையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாததால் பேருந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கொண்டு வந்து விட்டது. 10 நிமிடம் முன்னால் கொண்டு விட்டதால் அனைத்து சென்னை வாசிகளுக்கும் இருக்கும் அந்த பரபரப்பு இன்றி அவன் சற்று காலார நடந்தான். ஷோபா கல்யாண மண்டபத்தின் அருகில் இருந்த பெட்டி கடையில் ஒரு கோல்டு ஃபில்டர் வாங்கி ஆழமாக புகையை உறிஞ்சினான். எல்லா திரையரங்குகளிலும் காட்டப்படும் புகைப்பழக்கம் உடல் உயிரை குறிக்கும் என்ற வாசகம் மனத்திரையில் கருப்பு வெளுப்பாக ஓடியது. கணேசனுக்கு அடுத்தவன் நாராயணன். அவன் அண்ணனைப் போல அதி புத்திசாலி இல்லை என்றாலும் மாதவன் அளவிற்கு ஊர் சுற்றியும் இல்லை. ஊரில் இருக்கும் எல்லா தகுதி தேர்வுக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் உதவியாளர் பணியில் அமர்ந்து
துறை தேர்வுகளில் படித்து பதவி உயர்வு பெற்று கொஞ்ச காலம் வேலூருக்கு மாற்றலாகி மீண்டும் சென்னைக்கு மாற்றலில் வரும்போது உடன் வேலை பார்த்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு வந்தான். அம்மாவிற்கு அச்சதை போடும் வாய்ப்பை கூட அவன் வழங்கவில்லை. மூத்தவர் இருவருக்கும் 1000 காரணங்களுடன் தனித்தனி கொடுத்தனம். மாதம் இருவரும் தலைக்கு 1000 ரூபாய் என்ற கணக்கில் மாதவன் வங்கி கணக்கில் பணம் போட்டு விடுகிறார்கள். பணம் வரவு வைக்கப்பட்டதற்கான குறுந்தகவல் ஒவ்வொரு முறை கைபேசியில் வரும்போதும் அவன் கூனி குறுகுவான். சிகரெட்டை அணைத்துவிட்டு மின்ட் மிட்டாய் ஒன்றை வாயில் அதக்கிக் கொண்டு மாதவன் எல்வி பிரசாத் சாலையில் நுழைந்தான். அந்த சாலையில் ஒரு வணிக வளாகத்தின் 3வது மாடியில் சில்வர் சங்கர் தனியாக அலுவலகம் போட்டு வைத்திருந்தான். பல வருடங்களுக்கு திரைத்துறையில் பழம் தின்று கொட்டை போட்டவன். அவனுடைய சிற்றன்பங்கள் 2 பேர் வெவ்வேறு துறைகளில் திரைப்படத்தை நம்பி வாழ்க்கையை ஓட்டுபவர்கள். அவர்களது பெரிய தாத்தா ஒருவர் 40-50களில் குணச்சித்திர வேடங்களில் பிரபலமாக விளங்கியவர். சில்வர் சங்கரும் தடால் என்று திரைத்துறைக்குள் நுழையவில்லை. 2-3 பத்திரிகை அலுவலகம், அமெச்சூர் நாடகங்கள், 4-5 காப்பி ரைட்டர். அதுபோதுதான் மாதவன் சங்கருக்கு அறிமுகமானான். ஒரு சினிமா, 2 டெலிவிஷன் சீரியல் என்று பன்முகம் காட்டிய பின்னரே கதை வசனகர்த்தா என்ற ஒளிவட்டம் பின்னால் சுழலத் தொடங்கியது. அலுவலக கட்டிடத்திற்குள் நுழையும் போது சீனு விளக்கு மாற்றால் தரையை கூட்டிக் கொண்டிருந்தான். மாதவன் சிஸ்டத்தை ஆன் செய்துவிட்டு காத்திருந்தான். சீனுவை தவிர வேறு யாரும் இல்லை. இது எப்போது நடக்கும் கூத்து என்றாலும் இதனை மீறவோ அல்லது எடுத்து சொல்லவோ தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்த மாதவன் தனது சட்டை பையிலிருந்து பென்டிரைவை எடுத்தான். வைரஸ் இல்லாம பார்த்துக்குங்க சார் என்ற சீனுவை முறைத்தான். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட சொல்லுப்பா உங்க முதலாளியை. வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. சீனு கதவை திறக்க சென்ட் மணக்க தயாரிப்பாளரும் அவன் சம்சாரமும் நுழைந்தனர். தயாரிப்பாளரின் சம்சாரம் அணிந்திருந்த லெகின்ஸ் பயமுறுத்துவதாக இருந்தது. பின்னால் சில்வர் சங்கரும் கூட நுழைந்தான். சீனுவும் மாதவனும் தயாரிப்பாளரை அமரச் சொல்லும் வரையில் நின்று கொண்டிருந்தனர். கூடம் முழுவதும் அடைத்து கொண்டு திவான் போடப்பட்டிருந்தது. சுவரில் 4-5 தலையணைகள் சதுர வடிவில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. சில்வர் சங்கர் யார் முன் அனுமதியின்றி ஒரு தலையணையின் மேல் சாய்ந்து கையில் ஒரு ஸ்கிரிப்டை அட்டையுடன் அமர்ந்தான். தயாரிப்பாளர் ஒரு தலையணையில் சாய்ந்து கொண்டார். மாதவன் சில்வர் சங்கர் அழைத்தான். சொல்லுங்க சார். சாருக்கு உன் கதை பிடிச்சு போயிடுச்சான். ரொம்ப பாராட்டினாரு. இருந்தாலும் பெண்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவர் மேடத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. உன்னால் மேடத்திற்கு கதை சொல்ல முடியுமா? தயாரிப்பாளரின் சம்சாரம் எவ்வித ஆபத்தையும் எடுக்க முயற்சிக்காமல் ஓரத்தில் போடப்பட்ட சோஃபா ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். தனக்கு அருகில் இன்னொரு நாற்காலி போடச் சொன்ன அவளது நாகரிகம் மெச்சும்படி இருந்தது. என்றாலும் மாதவன் நின்று கொண்டே கதை சொல்வதாக கூறினான். அவனால் நின்றபடி நடந்தபடிதான் உருவாக்கிய கதையை கூறுவது எளிதாக இருப்பதாக எண்ணுபவன். 10 பேருக்கு ஒரே கதையை கூறினாலும் முதன்முறையாக கூறுவதை போன்ற உணர்வுடன் கூற வேண்டும் என்பதுதான் அவனுக்கு அளிக்கப்பட்ட பாலபாடம். அதை நினைவில் வைத்துக்கொண்டு தயாரிப்பாளரின் சம்சாரத்துக்கு கதை சொல்லத் தொடங்கினான். 40 காட்சிகளையும் ஏற்ற இயக்குநர்களுடன் அவன் கூறிய விவாதத்திலும் கதையில் இருந்த புதுமையிலும் இடையிடையே அந்த காட்சிகளை மனத்திரையில் ஓடவிட்டு வாய்விட்டு சிரித்தும் முகபாவனங்களை மாற்றியும் அவள் கதை கேட்ட விதம் அவனை மேலும் ஆர்வத்துடன் கதை சொல்ல வைத்தது. இறுதியில் அவன் உச்சகட்ட காட்சியை விவரித்து முடித்தவுடன் தயாரிப்பாளரின் சம்சாரம் எழுந்து நின்று கைத்தட்டினாள். ரொம்ப நல்லா இருக்கு. பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டது. தயாரிப்பாளர் முகத்தில் அநியாயத்துக்கு திருப்தி நிலவியது. அனைவருக்கும் மதிய உணவு வரவைக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தாவியபடி உணவு பரிமாறப்பட்டது. இயக்குனர், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பு, கேமராமேன், லொக்கேஷன் போன்ற பல விஷயங்கள் ஆராயப்பட்டன. கிளம்பும்போது உங்கள் சிஷியன்னா சும்மாவா, தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு தயாரிப்பாளர் கிளம்பினார். மாதவன் எதுவும் பேசாமல் இருந்தான். தனது அபிப்பிராயத்தின் மேல் அவனால் அங்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என்பதை அறிந்தவன் என்பதால் மௌனமாக இருந்தான்.
உள்ளே ஒரு திருப்தியான எண்ணம் ஓடியது. விரைவில் இந்த படத்திற்கான அறிவிப்புகள் வெளியாகும். ஒரு பெரிய பேனரிலிருந்து தனது முதல் கதை வசனம் வருகிறது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. எத்தனை அவமானங்கள்! கதை நாடகம்னு சுற்றி சுற்றி தண்டமா வந்து நிற்கிறியே. 26 வயசாச்சு. இனிமே அரசாங்க வேலைக்கு லாய்க்கில்ல. என்ன பண்ண போற? எத்தனை கேள்விகள், எத்தனை எள்ளி நகையாடல்கள்! அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மாதவன் சில்வர் சங்கரின் குரல் அவனை பூமிக்கு கொண்டு வந்தது. சொல்லுங்க பாஸ், உனக்கு இந்த ப்ரொடியூசரை பற்றி தெரியும். இவர் படம் அப்படின்னாலே எல்லா சென்டரிலும் படம் வித்திடும். இவரும் தனது படத்துக்கு சாதாரண நடிகர்களையோ கலைஞர்களையோ புக் பண்ண மாட்டார். இவரது படத்தின் எல்லா விஷயத்திலும் ஒரு தரம் இருக்கும். ஆமாம் பாஸ், இவர் பேனரில் நடிக்க ஆசைப்படுவதாக நடிகர் நடிகைங்க பேட்டி கொடுத்ததை பார்த்துருக்கேன். இவருக்கு கதை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நேத்திக்கே ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு சம்சாரத்தை கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு கண் துடைப்பு தான். இவ்வளவு பெரிய பேனரில் எடுக்க போகும் படத்திற்கு ஒரு அமைச்சூர் எழுத்தாளன் கதை என்று விளம்பரப்படுத்தினால் போனியாகுமா அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. என்ன சார், கேபி சாரோட சர்வர் சுந்தரம் படத்தை ஏவிஎம் பேனரில் தானே படமாக எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான நாடக ஆசிரியர் மாதவன். மாதவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொன்னார். மாதவன் மௌனத்தை தொடர்ந்தான். கதை உன்னுதாவே இருக்கட்டும், ஆனால் திரையில் மற்ற விளம்பரங்களிலும் கதை திரைக்கதை வசனம்னு என் பேர் இருக்கட்டும்னு சொல்கிறாரு. மாதவனுக்கு அப்போது ஏற்பட்ட வழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் மாதவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பீங்களா பாஸ்? கேட்ட மாதவனின் குரலில் இருந்த உற்சாகம் உருகி ஓடிய தடம் கூட காணவில்லை. தாராளமாக கூட 2 நாள் கூட எடுத்துக்குங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவரும் அவர் சம்சாரமும் பெங்களூர் போகிறாங்க. வருவதற்கு திங்கட்கிழமை ஆகும். அப்போ சொல்லு. ஆனால் ஒன்று மாதவன், சொல்லுங்க பாஸ். முதல் படத்திற்கு நீ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்கும் சம்பளத்தை விட என் பெயரில் இந்த கதை வந்தால் அதன் மூலம் அவர் எனக்கு கொடுக்கும் தொகையிலிருந்து நான் உனக்கு கொடுக்க போகும் தொகை ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரியா? பணம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் வஸ்துவா? அதற்கு மீறிய பொருள்? மாதவன் சிரித்தான். வஸ்துவிற்கு வடமொழியில் திரவியம் என்று பெயர், தமிழில் பொருள். பொருளை மீறி எதுவும் இல்லை போல. தன் கொண்டு வந்த பென்ட்ரைவை அப்படியே எடுத்துக்கொண்டான். நல்ல வேளை அவனது கணினியின் டெஸ்க்டாப்பில் தனி கோப்பில் சேமித்து வைக்காததும் ஒரு விதத்தில் நல்லதற்கு தான். மீண்டும் வேளச்சேரிக்கு பேருந்து பிடித்து விஜயநகர் பேருந்து நிலையத்தில் இறங்கினான். மனம் எந்தவித சிந்தனைகளையும் இன்றி சலனமற்று இருப்பதைக் கண்டு அவனுக்கே வியப்பாக இருந்தது. வீட்டை நெருங்கியதும் அதன் கதவு மூடப்பட்டு நாதங்கியில் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் சிறிது கலவரமானான். அடுத்த வீட்டு காமாட்சியின் மகன் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் வந்து அவனிடம் வீட்டு சாவியை நீட்டினான். மாமிக்கு நீங்கள் போன உடனே உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுத்து. மூச்சு திணறல்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா தான் ஆட்டோவில் உங்கள் அம்மாவை எப்பவும் போகும் கிளினிக்கிற்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. உங்களுக்கு 4-5 முறை மொபைலில் கூப்பிட்டாங்களாம். நீங்கள் எடுக்கலன்னு அம்மாவே மாமியாரை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. கதவை திறந்து பார்த்தேன். கொடியில் காய்ந்து கொண்டிருந்த அம்மாவின் நைட்டி 2, படுக்கை விரிப்பு, கூடை போன்றவற்றை காணவில்லை. அம்மாவுக்கு தீரவும் முடியவில்லை போல மாதவா. மூச்சு விட முடியலை. வாந்தி எடுக்க வரா மாதிரி இருக்கான்னு சொல்கிறா. ஆனால் வாந்தி வர மாட்டேங்கிறதான். முதுகு கீழே வலிக்கிறதுங்காப்பா. காலில் நீர் சேர்த்து போயிருக்கு. டாக்டர் ரத்த பரிசோதனைக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. 700 ரூபாய் பணம் கட்டணும். ஒரு தேர்ந்த ஆர்ஜே போல நிறுத்தாமல் பேசினாள். அம்மா என்ன சாப்பிட்டாங்க? மயிலாப்பூரில் ஒரு பெரிய நர்சிங் ஹோம் இருக்குது. வசதி இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் நீயும் கொஞ்சம் பணம் தயார் பண்ணி வச்சுக்கணும். முடியுமா என்று கேட்டார். மாதவன் உற்சாகமாக முடியும் டாக்டர் என்றான். காலையில் காமாட்சி வந்திருந்தால் அவளை அங்கே அம்மாவிற்கு துணையாக வைத்துவிட்டு அவசர அவசரமாக சாலிகிராம் நோக்கி பயணித்தான். வகை நெடுகிலும் ஒரு மனம் இன்னொரு மனதை சமாதானப்படுத்தியபடி செய்தபடி வந்தது.
ஒரு கணத்தை தீர்மானிப்பது தர்மங்களோ நெறிகளோ இல்லை, பணம்தான் தீர்மானம் செய்கிறது. அந்த தீர்மானத்துக்கு அவன் வெறும் கருவி மட்டும்தான். அவனது பிறப்பு, வாழ்க்கை, படிப்பு, அவன் பெற்றோர், அவன் உடன்பிறப்புகள், அவனது கல்யாணம், கொண்டாட்டம் எல்லாவற்றையும் அந்த ஒரு கணம்தான் கட்டமைக்கிறது. அந்த ஒரு கணத்திற்கு என்று தனியாக வரைமுறைகள் உள்ளதா? இருக்கலாம். நெறிகளுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை அந்த ஒரு கணத்திற்கு தெரியாது. அந்த கணம் இயங்க சொல்வதற்கு ஏற்பவே மொத்த பிரபஞ்ச இயக்கமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை மீறுவதற்கு அவன் யார்? சில்வர் சங்கர் அவனது அலுவலக அறையில் இருந்தான். நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன் மாதவா. அம்மா எப்படி இருக்காங்க? கிரானிக் ரீனல் ஃபெயில்யூரா இருக்கலாம்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு. கூடையா பணம் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன, நான் தயாரிப்பாளரிடம் இந்த கதைக்கு 10 லட்சம் கேட்டிருக்கேன். அவர் மட்டும் தயாரிப்பாளர் இல்லையே, அதையும் சொல்லி மிரட்டியிருக்கேன். சரின்னு சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். மொத்தமாக உனக்கு 3 லட்சம் கொடுக்குறேன். உனக்கும் அம்மாவுக்கும் வசதியான மருத்துவம் பார்த்து சமாதானம் இருக்கட்டும். சில்வர் சங்கர் பேச்சில் இரக்கத்தை விட வியாபாரம்தான் கூடுதலாக தெரிந்தது. மாதவன் கணினி முன்பு அமர்ந்தான். தனது சட்டை பையில் இருந்த பென்ட்ரைவை எடுத்தான். சில்வர் சங்கர் மிக முன்னேற்பாட்டுடன் தயாரிப்பாளரிடம் ஒப்பந்தம் போட்டு கொண்டிருப்பான். ஆனால் இவனுக்கு எந்தவித ஒப்பந்தமும் கிடையாது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையையும் வள்ளலூர் தேவராச பிள்ளையையும் நினைத்து கொண்டான். சில்வர் சங்கர் தனி கணினியில் டெஸ்க்டாப்பில் தனி கோப்பில் திரைக்கதையை ஏற்றிவிடலாம் என்று எண்ணினான். பிறகு அவன் பாடு, என்ன பண்ற? சில்வர் சங்கர் கேட்டான். சொன்னான், நீ என்னோட மெயிலுக்கு ஒரு நகல் அனுப்பிடு. தனது விசிட்டிங் கார்டை நீட்டினான். உனக்கு வருத்தம் இல்லையே? ஒரு சமாதான கேள்வியும் வந்தது. வருத்தப்பட என்ன இருக்கு? ஆனால் ஒரே ஒரு, எனது முதல் நோயவிற்கே நான் இப்படி வளைந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இது தொடருமோ என்ற குறை. வேறு வழிகளையெல்லாம் மூடிவிட்ட இந்த கணத்தை நம்மில் வேறு யாராலும் தடுக்க முடியும் என்று கேட்டான். சில்வர் சங்கர் பதிலே சொல்லவில்லை. ஒரே ஒரு கிளிக் தான். அவனது மொத்த திரைக்கதையும் ஒரு கோப்பின் மூலம் சில்வர் சங்கர் மின்னஞ்சலுக்கு போயிருக்கும். அதற்குள் அவனது கைபேசி அவனை அழைத்தது. யார் என்று பார்த்தால் காமாட்சி. சொல்லுங்க, எங்கே இருந்தாலும் கிளம்பி வா மாதவா, அம்மா காலமாகிட்டாங்க. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? எது வலிமையானது, பணமா விதியா இல்லை அம்மாவா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.